2026 தேர்தல்ல தாவேகாவுக்கும் திமுக இடையில தான் கடுமையான போட்டி இருக்கும்னு விஜய் அவர்களே தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில இப்போ அதே ஸ்டேட்மெண்ட்ட அமமுகவினுடைய பொது செயலாளரான டிடிவி தினகரன் சொல்லி இருக்கிறது அரசியல் களத்துல ஒரு அதிரடியான திருப்பத்தையே உருவாக்கி இருக்கு. செய்தியாளர்களை சந்திச்சு பேசின டிடிவி தினகரன் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் ஒரு வலிமையான ஒரு போட்டியே இருக்கும். விஜய் அவர்களுடைய வருகையால நிச்சயமா அதிமுக பின்னுக்கு போய் 3வது இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இப்படி சொல்றதுனால விஜய் அவர்களோட நான் கூட்டணிக்கு போறேன்னு என்ன யாரும் என்ன வேணாம். ஒரு குடிமகனா என்னுடைய கருத்தை யதார்த்தமா பதிவு பண்றேன், அவ்வளவுதான். எடப்பாடி தொடர்ந்து தான் பொதுச் செயலாளர் பதவியை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாரே தவிர அதிமுகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு எண்ணத்தாலதான் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருது. இதை தொடர்ந்து என்னுடைய கூட்டணி முடிவுகளை குறித்து ஜனவரி மாதம் முக்கியமான முடிவுகளை எடுக்க போறதாவும் பேசியிருக்காரு.